சங்கர் கேஸில் சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? கவின் வழக்கில் கவின் கொல்லப்படாமல் அந்த சுர்ஜித் வந்து அவங்க அக்கா சுபாஷினி கொண்டு வந்தா எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? ரெண்டு பேரும் ஒரே சமூகம் இல்லை, எஸ்சி ஆக்ட் வராது. இந்த ஆணவ கொலைகளில் கிடைத்த தண்டனைகள் எல்லாம் எஸ்சி ஆக்ட்ல கிடைச்சது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இது ஆணவ கொலைக்குன்னு இந்த 7 தண்டனை கணக்கெடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எஸ்சி வழக்கில் கிடைத்த தண்டனைகளை தவிர ஆணவ குற்றங்களுக்குன்னு கிடைக்கல. நார்த் இந்தியாவில் இன்னும் மோசமாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கனாக்க சிறுநீர் ஊற்றுறாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்க. நிர்வாணமாக ஊர்வலம் போகிறான். 2 பேருமே அக்கா தங்கச்சி அண்ணன்னு டிக்ளேர் பண்ண வைக்கிறான் பஞ்சாயத்து போட்டு. நடக்குது, நிறைய நார்த் இந்தியாவில் நடக்குது. ஸோ தமிழகம் வந்து அப்போ இதுக்கு ஒரு சட்டம் தேவை இருக்குது. ஏற்கனவே நம்ம தோழர் பாரி சொன்ன மாதிரி தனி சட்டம் இருந்தால் தான் அதுக்கு என்ன இருக்கணும், தனி நீதிமன்றம் இருக்கும், தனி பிபி இருப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க. அதுக்குன்னு தனி வந்து ரூல்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் சட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த தொடர்ச்சியாக இந்த கேம்பெயினை கொண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 25 டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிருப்போம்ல. 25 டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஆணவ குற்றங்களுக்கான பரப்புரை. இன்னும் சொல்லப்போனாக்க தென் மாவட்டம் நிறைய ஆதரவு இருக்குது. நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்த மாதிரியான பரப்புரையில். அந்த 25 கூட்டங்களுக்கும் தலைமை யாருன்னா கௌசல்யா தான். கௌசல்யா தலைமையில் தான் அது நடத்தப்படுது.